தமிழ்நாட்டிற்கு முறையாக ஒழுங்காக ஒரு அரசு அமைந்திருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல. பீகாரிகள் பாரதிய ஜனதா பாசிஸ்டுகளுடைய ஆட்சியில் பாதிக்கப்பட்டவர்கள். நரேந்திர மோடி பிளவுபடுத்துகின்ற வேலையில பீகார் மக்கள் இங்கே தாக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு பிரைம் மினிஸ்டர் மோடி பேசல. மோடியின் உள்ளே இருக்கக்கூடிய RSS பேசுகிறது. பீகாரிகள் இங்கு தாக்கப்படுவதாக சொல்லியிருக்காங்களா? ஒரு பீகாரியாவது எங்கேயாவது ஒரு இடத்துல தாக்கப்பட்டு இருக்கிறாங்க போறாங்க செய்தியாவது பார்த்துருக்கோம். இப்ப ஏன் எங்களுக்குள்ள பிரச்சனை உண்டாக்குற அப்படின்னு பீகாரிகளே எதிர்க்கிறாங்க. ஒன்னா இருக்க விடக்கூடாது. தமிழிசைக்கு அவன் ஆசை, அண்ணாமலைக்கு அவன் ஆசை. அப்படி அடிக்க முடியாது. எங்காலி அப்படி அடிச்சிருக்கிறார். இனி ஒரு பிரைம் மினிஸ்டரா இருக்கவே தகுதி இல்லைன்ற காரணம். பலரும் நம்ம நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக பார்க்குறீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க. நம்ம நேயர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி வரும் நாட்களில் நிறைய அரசியல் பேச வேண்டியிருக்கு. நியூஸ் ஃபோக்கஸ் தமிழர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் உரையாட திமுகவை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு புகழேந்தி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். கேளுங்க. பீகாரோட தேர்தல் பிரச்சாரம் தற்போது போயிட்டு இருக்கு இல்லையா? அதுல பேசின பிரதமர் நரேந்திர மோடி நேற்று தமிழ்நாட்டுல உழைக்கிற பீகார் மக்கள் துன்புறுத்தப்படுவதா, அதுவும் குறிப்பா திமுக அரசு அவங்களை துன்புறுத்துவதா ஒரு விமர்சனம் வச்சிருந்தாரு. பிரதமரோட இந்த பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க? திமுக எப்படி பாக்கு சார்? நான் பார்க்கறதுக்கு முந்தி தமிழ்நாட்டினுடைய முதல்வர், எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி, அவருடைய பார்வையில இந்திய துணைக்கண்டத்தினுடைய ஒற்றுமை, இந்தியா மேலும் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற அக்கறை, இந்த நிலைகளை அவருடைய பார்வையில நம்ம பார்க்க முடிஞ்சது. ஏன்னா பிரைம் மினிஸ்டராக இருப்பதையே அடிக்கடி நரேந்திர மோடி மறந்துடுறார். ஒரு பிரைம் மினிஸ்டராக இருப்பவர் எப்படி பேச வேண்டும், எப்படி அனைவரையும் ஒன்றாக இணைத்து ஒன்றுபடுத்த வேண்டும், அவங்களை பிளவுபடுத்தக்கூடாது. ஆனா நரேந்திர மோடி பிளவுபடுத்துகின்ற வேலையில பீகார் மக்கள் இங்கே தாக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு பிரைம் மினிஸ்டர். பீகார் மக்கள் தாக்கப்பட்டாங்க அப்படின்னா நீ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், உடனே ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்கலாம். என்னைக்காவது எடுத்திருக்கீங்களா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. யாராவது இந்த பிஜேபி நபர்கள் யாராவது பேச முடியுமா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏன்னா உண்மையில் பீகாரிகள் அவங்களுடைய மாநிலத்துல பாரதிய ஜனதா பாசிஸ்டுகளினுடைய ஆட்சியில் பாதிக்கப்பட்டவர்கள். போதுமான கல்வி நிலையங்கள் கூட அங்கு இல்லை. அது மட்டும் இல்ல, சரியான முறையில ஒழுங்காக அவர்களுக்கு வாழ்க்கை முறையை நடத்துவதற்கு இருப்பிடமோ, தங்குமிடமோ, அல்லது வீடோ, அல்லது பிள்ளைகளுக்கான பாதுகாப்போ, மருத்துவ வசதி கூட இல்லாத நிலையில்தான் நிறைய பேரு நம்ம தாய் தமிழ்நாட்டுக்கு வராங்க. தமிழ்நாட்டுல அவர்கள் நல்லா இருக்காங்க. இங்க என்னைக்கு எந்த சூழ்நிலையிலும் எந்த மாநிலத்து மக்களையும் வித்தியாசமாக வேறுபடுத்தி பார்த்ததே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முன்னால இப்ப நிதிஷ்குமார் அங்க சிஎம் இருக்கார் இல்லையா, அவர்தான் பார்லிமெண்ட் முன்னால ஒரு பிரச்சனை வந்தது. இங்கு வட மாநிலத்தவர்கள் பீகாரிகள் தாக்கப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று கொடுத்தாங்க. அப்படி ஒரு புரளி வந்த உடனே நம்மளுடைய இது தெளிவாக இல்லை, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இங்க எல்லாரும் நல்லா இருக்காங்கன்னு சொன்னாலும் கூட அவர் கேட்காமல் அவரே நேரடியாகவும் ஒரு ஆய்வு கூட்டத்தை அவருடைய மாநிலத்திலிருந்து அனுப்பினார் அதிகாரிகளை. அந்த அதிகாரிகளுக்கு நம்முடைய அரசு ஒழுங்காக அவர்களுக்கு முழு துணையாக இருந்தது. அவர்கள் எல்லா இடத்திலும் விசாரிச்சுட்டு அவங்க ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. அந்த அறிக்கையை போய் படியா, அதைதான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் சொல்றார். அதைத்தான் எங்களுடைய அமைப்பு செயலாளர் அண்ணன் RS பாரதி சொல்றாங்க. அந்த குழுவினுடைய அறிக்கையை போய் படி. தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையும் கிடையாது, நம்முடைய மக்கள் அமைதியாக ஒற்றுமையாக நன்றாக இருக்கிறார்கள், இது தவறான புரளி அப்படின்னு அவங்க கொடுத்த அந்த அறிக்கையை படிச்சுட்டு நிதிஷ் அதோட போனார். நாம எதுக்காக சொல்றோம்னா, தேர்தல்ல ஓட்டு வாங்கணுன்றதுக்காக எதை வேணாலும் பேசக்கூடாது. அது நரேந்திர மோடி ஒரு பிரைம் மினிஸ்டரா இருந்துகிட்டு இவ்வளவு தரம் தாழ்ந்து மிக மலிவாகலாம் போகக்கூடாது என்பதுதான் நம்முடைய கருத்து. இந்த நிலையில் இன்னும் கூட சொல்லியிருக்கிறாங்க, கொரோனா காலங்கள்ல பீகாரிஸ் அந்த தாய்மார்கள் அவங்க குழந்தைங்களை 2-3 குழந்தைங்களை நம்ம பெண்கள்
பாதுகாத்திருக்காங்க. அவங்க பேட்டிலாம் குடுத்து அதெல்லாம் செய்திலாம் வெளிய வந்திருக்கு. இல்லாட்டி எங்க குழந்தை மட்டும் நாங்கள் எங்க மாநிலத்தில் இருந்திருந்தால் எங்கள் குழந்தை இறந்து கூட போயிருக்குன்ற வார்த்தையும் சேர்த்து சொன்னாங்க அப்ப. அந்த அளவுக்கு எல்லோரையும் அன்பாக அரவணைத்து ஒற்றுமையாக வைத்துக் கொண்டிருக்கிற இந்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியும், இதன் நலனும் மோடிக்கு ஒத்துக்கல. மோடியினுடைய பார்வையில் தமிழாக இருந்தாலும், தமிழ்நாடாக இருந்தாலும் 2வது தான். அவங்க எப்பயுமே மனிதர்களை நாமெல்லாம் மனிதனா பார்க்கணும்ன்ற பெரியார் வழியில் வந்தவர்கள். மனிதனை பார்க்க வேண்டும். அப்புறம் தான் மற்றதெல்லாம். மனிதனை நினைன்ற வழியில வந்த நாம. ம். ஆனா மோடி அப்படி இல்ல. யாரை பார்த்தாலும் அவர் என்ன மதம்? அவர் என்ன சாதி? இவரை தொடலாமா? இவரை வீட்டுக்குள்ள விடலாமா? இவர் இந்த பக்கம் போகலாமா? என்றெல்லாம் பார்க்கக்கூடிய சனாதன ஆர்எஸ்எஸ் குரூப்பாக இருக்கிற மோடி, இப்ப தேர்தல் பிரச்சாரத்துல அங்க பீகாரிகள்ட்ட ஒரு ஓட்டு வாங்கணும், ஒரு இது வாங்கணுன்றதுக்காக இந்த மாரி மிக மலிவாக, இழிவாக ஒரு பிரச்சாரம் செய்வதை வன்மையாக எல்லோரும் கண்டித்திருக்கிறார்கள். நம்முடைய தமிழ்நாட்டினுடைய தலைவர்கள் எல்லோருமே கண்டிச்சிருக்கிறாங்க. மோடி மறுபடியும் மறுபடியும் எப்படி இருப்பாரு, எப்படி போவாருன்னு தெரியாது. ஏன்னா மோடிலாம் திருத்த முடியாது. மோடிலாம் வந்து இப்ப மோடி பேசல. மோடியின் உள்ளே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பேசுகிறது. அததான் நீங்க புரிஞ்சுக்கணும். மோடி ஓகேங்க பேசுவது சார். வேறு, மோடியின் உள்ளே இருக்கிற ஆர்எஸ்எஸ் பேசுகிறது. அதத்தான் என்னுடைய கருத்தாக இங்க பதிவு. ஓகேங்க சார். இப்ப பிரதமர் நரேந்திர மோடி வந்து திமுக மேல இப்படி ஒரு வெளிப்படையான, கடுமையான ஒரு விமர்சனத்த வச்சிருக்காரு. அதாவது இது ரொம்ப ஒரு பெரிய விமர்சனமா பார்க்கப்படுது. ஆனா இதுக்கு முதல்வர் வந்து நாட்டோட பிரதமர் வந்து நாட்டோட நலன்ல கவனம் செலுத்தணும் அப்படின்ற மாரி ஒரு பதில் சொல்லியிருக்காரு. இவங்க பிரதமர் வந்து கடுமையான விமர்சனம் வச்சிருக்கும்போது, எப்பவுமே மத்திய அரச கடுமையா விமர்சிக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் வந்து இந்த விவகாரத்துல வந்து கொஞ்சம் சாஃப்ட்டா பதில் சொல்லியிருக்க மாரி தெரியுதே. இத எப்படி பார்க்குறீங்க? இல்ல. நீங்க எங்களுடைய தலைவர் கொடுத்திருக்கிற பதிலை நீங்க சரியாக பார்த்தால், இதற்கு மேல் மோடியை நாகரிகமாக ஒரு பெருந்தன்மையோடு, ஒரு உண்மையான ஒரு அக்கறை நெறியோடு ஒரு மக்கள் தலைவனாக இப்படி அடிக்க முடியாது யாராலையும். அப்படி அடிச்சிருக்கிறார் ஓங்கி. நீ ஒரு பிரைம் மினிஸ்டரா இருக்கவே தகுதி இல்லடான்ற அர்த்தம் அதுல வருது. நீ வந்து இப்படிலாம் இருக்கலாமான்னு அப்படி கேட்டிருக்கிறாருன்னா, இதை விட கடுமையாக என்னத்த சொல்றது? திருந்துன்றாரு. இனிமே இப்படிலாம் இருக்காதீங்க. உங்களுடைய இதெல்லாம் இங்க கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். தமிழ்நாட்டுல எல்லாரும் ஒண்ணா தான் நாங்க இருக்கிறோன்றதையும் வலியுறுத்தியிருக்கிறார். இதுல வந்து இதுக்கு மேல என்ன கடுமையா சொல்லணும்னு எனக்கு ஒண்ணும் புரியல. அதே மாரி சார் இப்ப வந்து இன்னைக்கு காலகட்டத்தில வந்து மைக்ரேஷன்ங்கிறது இயல்பாயிருச்சு. அங்க இருக்கவங்க இங்க வர்றதும், இங்க இருக்கவங்க வேலை தேடி அங்க போறதும் இயல்பாயிருச்சு. தொடர்ந்து இந்த மாதிரி தமிழ்நாட்டுல வட இந்தியர்கள் தாக்கப்படுவதா ஒரு பேச்சு வந்து தொடர்ந்து அங்க பரப்பப்பட்டு வருது. 2023ல கூட வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி வட இந்தியர்களும் தமிழ்நாட்டுல தாக்கப்பட்டதா ஒரு வீடியோ வந்து பரவுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து நிதிஷ்குமார் அவர்லாம் ஆய்வுக் கூட்டம் நடத்தினாரு. இந்த மாதிரியான ஒரு பேச்சு வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இது வந்து தமிழ்நாட்டுல என்ன மாதிரியான பிரச்சனைகள ஏற்படுத்தும்னு நீங்க பார்க்குறீங்க? அதே மாரி இப்ப பிரதமரே இப்படி பேசியிருக்காரு இல்லையா? இத வட இந்திய மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல குறிப்பாக பீகாரிகள்லாம் நல்ல மக்கள் தான். அங்க இருக்கிற மக்கள் வந்து ஒண்ணும் எல்லாம் அப்பாவித்தனமாக அவங்கலாம் இப்ப மோடியினுடைய ஆட்சியின் அவலத்துல பாதிக்கப்பட்டு பீகாரிஸு, குஜராத்திஸு எல்லா இடத்துலயும் மக்கள் நல்ல மக்களாக இருக்கும்பொழுது, இந்த ஆர்எஸ்எஸ், பிஜேபிக்காரருடைய ஆட்சி காலத்துல மிக கொடுமையாக தாக்கப்பட்டிருக்காரு. கடுமையா போயிருக்குது. ஏன்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, யூபியில பிஜேபி ஆட்சி தான் இருக்கு. அந்த சிஎம் ம். வந்து போறாருன்னா, யோகின்னு ஒரு ஆளு. அந்த ஆளு வந்து காவி ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடுற மாரி இருப்பாரு. அவர் தான் சிஎம். அந்த ஆளு போகும்பொழுது, ஒரு தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகள்ல 2 பக்கம் ஸ்கிரீன் போட்டுருவாங்க. யாரும் நேரடியா வந்து நிக்கக்கூடாது, யாரும் மனு குடுக்கக்கூடாது. இதுதான் பாரதிய ஜனதா என்ற பாசிசம். இப்படிப்பட்ட நிலைகள்ல இன்னைக்கும் ஒரு இந்தியாவ தொடர்ந்து இவர்கள் ஆண்டுகிட்டு இருந்தா, இன்னும் ஒரு 500 வருஷம், 1000 வருஷத்துக்கு பின்னால இந்தியாவ கொண்டு போற வேலைய செய்து கொண்டிருப்பார்கள். அப்படின்னு பெரிய விமர்சனங்கள்லாம் இருக்கு. அதே நேரத்துல மோடியினுடைய பார்வை, இந்த பார்வை மத்தவங்களுடைய பார்வை வேற. மற்றவர்கள் வந்து அவன் மாநிலத்து உள்ளார அவங்க இருக்கிறாங்க, போறாங்க, அவங்க எத செய்றாங்கன்னு சொல்லலாம். ஆனா மோடி வந்து இந்தியா முழுமைக்கும் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்பொழுது, ஒற்றுமையான ஒன்றை உருவாக்க வேண்டும். இப்ப மணிப்பூர்ல தாக்குனாங்க. மணிப்பூர்ல என்ன? மொய்தி இனமும், குக்கி இனக்கலவரம் இனத்தையும் ஏற்பட்டது. அதான் காரணம் என்ன? யார் அங்க இருந்தது? இவங்க தான். இவங்களுடைய காரணம் என்ன? கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு
அந்த இன மக்கள், மொய்தி இன மக்களும், குக்கி இன மக்களும் வசிக்கக்கூடிய பகுதிகள்ல கொஞ்சம் தேவை. 2 சண்டையும் போட்டாங்க. கிராமங்கள காலி பண்ண வுட்டு, அதானி, அம்பானிக்கு அந்த இடத்த ஏற்பாடு பண்றதுக்கு வேலை பார்த்தது மோடி குரூப். அதுல மனிதர்கள் அடித்துக் கொள்வதை சாதி அடிப்படையில், சமூக அடிப்படையில், மத அடிப்படையில் என்கின்ற பொழுது, இவர்கள் இந்த இன அடிப்படையிலும் இப்ப இந்த மோதலை உருவாக்குறாங்க. நல்லா நீங்க நினைச்சு பார்க்கணும். பீகாரிகள் இங்கு தாக்கப்படுவதாக சொல்லியிருக்காங்களே, ஒரு பீகாரியாவது எங்கேயாவது ஒரு இடத்துல தாக்கப்பட்டு இருக்கிறாங்க, போறாங்கன்னு செய்தியாவது பார்த்திருக்கோமா? ஏன்னா 24 மணி நேரமும் அண்ணாமலை போன்ற 420 மலைகள்லாம், அண்ணாமலைன்னு ஒரு ஆள் இப்ப கூட கத்தின்னு கிடக்குறாப்புல. அந்த அண்ணாமலை போன்ற ஆட்கள்லாம் என்ன எங்க எது கிடைக்கும்னு அலைஞ்சுகிட்டு இருக்காங்க. அவங்களாலேயே வந்து இந்த மாதிரி எதுவும் இருக்கிறத கண்டுபிடிக்க கூட முடியல. அது நடக்கல. அதுக்காக சொல்ல வரேன். சும்மா வாய் புளிச்சதோ, மாங்காய் புளிச்சதோன்னு சொல்லிட்டு, திமுக மீது குறை சொல்ல வேண்டும் என்று ஒரு பக்கம். அது தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக பாரதிய ஜனதாவுக்கு இனிமேல் ஏற்கனவே 100 ஓட்டு வாங்கலாம். இனிமே 50 ஓட்டு கூட வாங்க மாட்டானுங்க. தமிழர்களை வந்து அவ்வளவு இழிவாக பாரதிய ஜனதாவுடைய பிரைம் மினிஸ்டர் பேசிட்டாரு. தமிழர்கள் இனிமே இந்தியா முழுக்கும் பேசிட்டாரு. தமிழ்நாட்டுல அடிக்கிறாங்க, போறாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இங்க அனைவரும் ஒன்றாக இருக்கிறோம். மோடி வந்து இதே மாதிரிதான் பேசுவாரு அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டாப்புல. நம்ம பிரச்சாரத்துக்கு கொஞ்சம் வேலையை வந்து குறைச்சிருக்கிறாப்புல மோடி அப்படின்னு தான் நம்ம நினைக்கலாம். இனிமேலு வர இருக்கிற சட்டப்பேரவை தேர்தல்ல மோடி கூட்டத்துக்கு செம அடி விழும், நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஒரு இனத்தையே இழிவுபடுத்துகின்ற, அவமதிக்கின்ற வேலையை செஞ்சுட்டு அப்புறம் என்ன இங்க வந்து ஓட்டு கேட்க வர? அப்ப எல்லா மக்களும் எதிர்ப்பு தெரிவிப்பார். அதே மாதிரிதான் அங்கேயும். பீகாரிஸ் அங்க இருக்கிறவங்க, நாங்கெல்லாம் நிம்மதியா அங்க வாழ்றோம். போதுமான எங்கள் உழைப்பிற்கு போதுமான ஊதியம் கிடையாது பீகார்ல. அந்த போதுமாக எங்களுடைய உழைப்புக்கே ஊதியம் கொடுக்கறதுக்கு வக்கு இல்ல, வகை இல்ல உன் ஆட்சியில. நாங்க அதனால என்ன பண்றோம்? எங்களுக்கு எங்க மரியாதை இருக்குதோ, எங்க எங்களுக்கு உழைப்புக்கு மதிப்பு இருக்குதோ, அங்க போய் நாங்க வேலை செய்றோம். அதை ஏன்யா கெடுக்கிற நீ? இப்ப ஏன்யா எங்களுக்குள்ள பிரச்சனையை உண்டாக்குற? அப்படின்னு பீகாரிகளே எதிர்க்கிறாங்க. பீகாரிகளே எதிர்க்கிறாங்கன்னும் போது, நீங்க நினைச்சே பார்க்க முடியாத கொடுமை என்ன தெரியுங்களா? செயற்கையாக அப்படின்னு எத்தனையோ நம்ம பார்த்திருக்கலாம். போலித்தனமானதுன்னு எத்தனையோ பார்த்திருக்கலாம். ஆனா மோடியினுடைய குஜராத்ல போலி நீதிமன்றங்கள் 5 வருஷம் நடந்தது. டூப்ளிகேட் குஜராத்ல. கோர்ட்டா டூப்ளிகேட் கோர்ட் குஜராத்ல 500 ம். கேசஸ் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. எப்படி இதெல்லாம் கற்பனை கூட நம்ம பண்ணி பார்க்க முடியும்? எல்லாம் பிஜேபி தான் ஆட்கள். அவங்களே ஜட்ஜ போட்டுக்கிறாங்களா, அவங்களே போலீஸ், அவங்களே 500 கேஸுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் எதிர்க்கட்சிகள் போராட்டம், மக்கள் போராட்டம் எல்லாம் பண்ணி புடிச்சா சுத்தமா டூப்ளிகேட். கோர்ட்டுக்கு அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. ஹைகோர்ட்டுக்கு அவங்களுக்கு தொடர்பு இல்லை. இப்படி மக்களை மாக்களாக கருதி பார்க்கின்ற பாரதிய ஜனதா என்ற பாசிசத்தின் உருவங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக இப்பொழுது இந்தியா முழுக்கும் வந்துகிட்டு இருக்கு. அத மோடி கொஞ்சம் அதிகமா வேகமா வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காரு. வேற ஒண்ணும். ஓகே சார். இப்போ நீங்களே வந்து பிரதமரோட இந்த பேச்சு வந்து தமிழர்கள அவமதிக்கும் வகையில இருக்குன்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. ஆனா இதுக்கு தமிழக பாஜகவை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரதமர் சொன்னது திமுக மட்டும் தான். ஒட்டுமொத்த தமிழர்கள சொல்லல அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அதே மாரி குறிப்பா அவங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திமுகவுல இருக்க எல்லாருமே தமிழர்கள் இல்ல அப்படின்ற ஒரு விமர்சனத்த முன் வச்சிருக்காங்க. இத எப்படி பார்க்குறீங்க? இப்ப பாரதிய ஜனதாவுடைய முன்னாள் தலைவராக இருக்கின்ற ஒரு பெண்மணி, அந்த தமிழிசை தமிழிசைன்னு அவங்க. சொல்லிட்டு அந்த அம்மையாரு இன்னைக்கு நாளைக்கு இல்ல, தான் இருக்கிறன்றதை வெளிப்படுத்திக்கிறதுக்காக எல்லா நேரத்திலயும் அப்படியே வந்து எல்லாரையும் கூட்டி வச்சு உடனே பேட்டி கொடுத்துருவாங்க. என்ன பிஜேபியில என்ன நினைச்சுக்கிட்டீங்க? மக்களுக்காக பாடுபடுறது, மக்களுக்காக உழைக்கிறது, நல்ல கருத்தை சொல்றது, போய் கேட்கறது, வாங்கி வர்றது, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நாம இந்த தமிழிசையை கேட்கிறோம், இந்த அண்ணாமலை போன்ற நபர்கள் கேட்கிறோம். தமிழ்நாட்டிற்கு ₹1 டாக்ஸ், அந்த இது தமிழ்நாட்டு பணத்துக்கு 29 பைசா தானே கொடுக்குற திருப்பி. ஒன்லி 29 பைசா. இதான் யூனியன் கவர்மெண்ட். ஏன் தமிழிசை போயேன். பீகாருக்கு எவ்வளவு தெரியுங்களா? ₹1க்கு ₹7. ₹7 ரிட்டர்ன் பண்றாங்க. இவங்க ₹1 டாக்ஸ் இது பண்ணா ₹7 வருது. ஆனா இங்க வந்து ₹1க்கு 29 பைசா வருது. இதெல்லாம் நம்ம போராடிட்டு இருக்கோம். கல்விக்கு 2150 கோடி இன்னும் பெண்டிங்ல வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தரவும் மாட்டேன்றாங்க, எதுவும் பண்ண. நம்ம பிள்ளைகளுடைய கல்வியில மண்ணை அள்ளி போடலாமான்னு பாக்குற வேலையை பாக்குது பாரதிய ஜனதா. அதை போய் வாங்கிட்டு வாங்க. அதை போய் கேட்டு வாங்க. யார் உங்களை வேணான்னது? அதையெல்லாம் விட்டுற வேண்டியது. விட்டுட்டு இங்க பெருசா அப்படியே பெரிய அறிவுஜீவி மாதிரி இவங்க பேச வேண்டியது. நீங்க எல்லாம் சொல்ற மாதிரிலாம் இங்க ஒண்ணும் எந்த விதமான இதுவும் கிடையாது. தமிழ்நாட்டிற்கு முறையாக ஒழுங்காக ஒரு அரசு அமைந்திருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல.
உங்களுக்கு பிடிக்காததுனால இந்த மாதிரி குறைகளையும் குற்றங்களையும் சொல்றீங்களே தவிர அதனுடைய நோக்கம் உண்மையாக மக்கள் நன்மை சார்ந்தது இல்ல. அதே மாரி சார் அவங்க வந்து இன்னொரு விஷயம் சொல்றாங்க. பீகார் மக்கள் மீது விமர்சனங்கள உருவாக்குறதே வந்து திமுக தான். இங்க வந்து அவங்கள பார்த்து அவங்க வந்து வட இந்தியர்கள், அதே மாரி பீகாரிகள் அப்படின்ற ஒரு பிரிவினைய நரேட்டிவ் செட் பண்றது திமுக தான் செட் பண்றாங்க. அப்படின்ற மாரி ஒரு விமர்சனத்த முன் வச்சிருக்காங்க. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த மாதிரி பேசுறது நிமிஷத்துக்கு நிமிஷம் மாத்தி எதை வேணாலும் பேசலாம். எத்தனை ஆண்டு காலமாக 70, 80 ஆண்டுகளாக வட இந்திய மக்கள் நம்மளோட இருக்காங்க. எல்லாம் ஒன்றுபட்டு நாமெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். குஜராத்திஸ்லாம் நெறைய பேர் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எல்லாரும் அவங்கவங்க குடும்பம், அவங்கவங்க வாழ்க்கை எல்லாரும் ஒன்றுக்குள் ஒன்றாக இருக்கிறோம். நல்லது கெட்டதுக்கு எல்லாம் ஒண்ணா இருக்கிறோம். இதெல்லாம் பார்த்துட்டு அதை கெடுக்கணுமா? பிஜேபியினுடைய ஆசை என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒற்றுமை இருக்கக்கூடாது. ஒற்றுமைய பாழ்படுத்திடணும், கெடுத்துடணும். இந்த மாதிரிலாம் பேசினா, இவங்க 2 வார்த்தை பேசட்டும். அவங்க 2 வார்த்தை பேசட்டும். 2 பேரும் அடிச்சுக்கிட்டோம். இங்க அமைதி இருக்கக்கூடாது. அமைதியை கெடுப்பதற்காகவே இப்படிப்பட்ட பேச்சை திட்டம் போட்டு சதி திட்டமாக செய்யறது பிஜேபிக்காரர்கள். அதனால தான் இந்த பேச்சு பேசுறாங்க. எங்கேயாவது, எப்பொழுதாவது, நாம எந்த இடத்திலாவது, எந்த மக்களையும் நம்ம பிரிச்சு பார்க்க நம்ம ஊர் நிகழ்வு பொங்கல் என்றால் எல்லாரும் ஒண்ணா பொங்கல் எல்லாருக்கும் குடுக்குறாங்க. அவங்க ஊர் நிகழ்வு இருந்தால் ஸ்வீட்டுகள் அவங்க குடுக்குறாங்க. கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், இஸ்லாமியர்களாக இருந்தாலும் இந்த மண்ணில் எல்லாரும் ஒன்றாக இருக்கிறது இதுங்களுக்கு பிடிக்கல. பிடிக்காததுனால இப்படிப்பட்ட பேச்சுக்களை அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறார்களே தவிர வேற ஒன்றும் கிடையாது. இப்போ எல்லாருமே ஒண்ணா இருக்கதா சொல்றீங்க. ஆனா இங்கேயும் வந்து அந்த மொழி அடிப்படையில இப்ப ஒரு பிரிவினைவாதம் பேசப்பட்டு தானே இருக்கு. குறிப்பா வந்து வட இந்திய மக்கள வந்து வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய பார்வை சமீபத்திய காலமா தமிழ்நாட்டிலேயே அதிகரிச்சிருக்கு இல்லையா? அது இல்லன்னு சொல்றீங்களா? அதிகரிச்சிருக்கு அப்படின்றதெல்லாம் கிடையாது. அவரவர்கள் வீட்ல பேசுற மொழின்னு ஒண்ணு இருக்கு. அவங்கவங்க அந்த மொழியில பேசுறாங்க. இப்ப கூட எங்களுடைய அமைப்புச் செயலாளர் அழகா சொன்னார். அண்ணன் தளபதி அவர்களிடம் கேட்டே சொன்னார். நாங்கள் இந்தி திணிப்பை எதிர்ப்பவர்கள், இந்தியை எதிர்ப்பவர்கள். எந்த மொழியையும் நாம் எதிர்ப்பவர்கள் அல்ல. எங்கள் மொழியை அழித்துவிட்டு இன்னொரு மொழியை அந்த மொழியின் மீது ஏற்றி வைப்பதற்கு எவர் வந்தாலும், எப்படிப்பட்டவர் வந்தாலும் உயிரை கொடுத்து நாங்கள் தடுப்போம். அப்படின்றதுதான் திராவிட இயக்கம், திமுக. அதனால தான் நாம இப்ப தெளிவாக நம்முடைய மொழி பிரச்சனைகள் இருக்கிறோம். அவங்களையும் நம்ம மதிக்கிறோம். அவங்களையும் நிறைய பள்ளிக்கூடங்கள், தனியார் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் சொல்லி தரதான் தமிழ்நாட்டுல இருக்கு. நம்ம அரசே அனுமதிக்குது. அதே போல அந்த வீட்டு பிள்ளைகளும் தமிழில் படிச்சு மிகப்பெரிய அளவிற்கு சாதனைகள்லாம் புரிஞ்சுட்டு இருக்காங்க. இன்னும் கேட்டீங்கன்னா, இப்ப பீகாரி வீட்டு பெண் பிள்ளைகள் படிச்சு தமிழ்ல மிகப்பெரிய அளவிற்கு மதிப்பெண்கள் வாங்கி இப்ப ப்ரூவ் பண்ணிருக்குங்க. எதுக்கு இத சொல்றோம்னா, இங்க சமீபத்தில எல்லாரும் ஒண்ணா வரக்கூடிய இருக்கணும். ஒரு செய்தி. அ அந்த இத கெடுக்கணும். இங்க ஏன் ஒண்ணா இருக்காங்க? ஒண்ணா இருக்க விடக்கூடாது. தமிழிசைக்கு அதான் ஆசை, அண்ணாமலைக்கு அதான் ஆசை. எப்படியாவது இவங்களுக்குள்ள சண்டை மூட்டி விட்டுட்டு நடுவுல நின்னுக்கணும். நின்னுகிட்டு நாளைக்கு ஓட்டு வாங்கணும். இந்த மலிவாக இந்த ஓட்டுக்காக மனிதர்களுடைய உயிர் உடைமைகள் கூட அழிக்கக்கூடியது பாரதிய ஜனதா. இது உலகத்துக்கே தெரியும். 5 முறை பிளான் பண்ணி 6வது முறை காந்திய சுட்டு தள்ளினானுங்க. இன்னைக்கும் காந்தியினுடைய நினைவு நாள் அன்னைக்கு காந்தி பொம்மைய செஞ்சு வச்சு, அதுல துப்பாக்கியால சுட்டு, சிவப்பு தண்ணி வெளியில விழ வச்சு டான்ஸ் ஆடுறாங்க. கோட்சேவ எங்களுடைய மகாத்மான்னு சொல்லி கோட்சே பொம்மைய செஞ்சு வச்சு மாலை போட்டு சுத்தி வராங்க. ஒரு வருடம் அமித்ஷாவும், மோடியும் கூட கோட்சே சிலையை சுத்தி வந்ததுக்கு ஆதாரங்கள்லாம் இவங்க சொன்னாங்க. எதுக்கு சொல்றோம்னா, அவங்களுடைய நிலையை பார்த்தா இருட்டு, இது மாதிரி தேச துரோகம் நிறைய இருக்கும். நமக்கு அதை இப்ப சொல்லிட்டு இல்ல. ஆனால் அவர்களை நீங்கள் எதுக்காக அத சொல்ல வந்தோம்னா, திருத்த முடியாது. மோடியின் உள்ளே இருந்து வெளியே வருவதெல்லாம் ஆர்எஸ்எஸ். இந்த தமிழிசைக்கு இவங்களுக்கெல்லாம் என்ன வெளியே வருதுன்னு கேட்டீங்கன்னா, பணம், பதவி. எம்பி குடுப்பியா? ராஜ்யசபைக்கு போலாமா? மேல அமைச்சராகலாமா? நாங்க இன்னும் திமுகவை திட்டுறோம். திமுகவை திட்ட வேண்டும் என்பது மட்டுமே நோக்கமே தவிர, வேறு எண்ணங்களே இல்லாத இவர்கள் தமிழ்நாட்டு அரசியலில் இருந்து தமிழ்நாட்டு மக்களை விரட்டி அடிப்பார். சரிங்க சார். இப்போ புலம்பெயர்ந்து வர்ற இந்த வட இந்திய தொழிலாளர்கள வந்து திமுக அரசு எப்படி பார்க்குறாங்க? வட இந்திய தொழிலாளர்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா, அவங்கெல்லாம் பல பேர் நிம்மதியா இருக்கிறோன்றாங்க. ஏன்னா, அங்க இருந்தத விட நான் ஏற்கனவே சொன்னதுதான். எங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் அங்க கிடையாது. இங்க குடுக்குறாங்க. இங்க நாங்க எங்க பிள்ளைகளுக்கு, எங்க பிள்ளை குட்டிகளுக்கு நாங்க அனுப்புறோம். இன்னொன்னு, எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாம் அமைதியா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நாங்கலாம் எங்ககிட்ட இப்படிலாம் தமிழ்நாட்டுல பழகுவாங்கன்னு கூட நாங்க நினைக்கல.
மற்ற எல்லா இடங்களிலும் இல்ல, தமிழ்நாட்டுல நாம பாதுகாப்பாக இருக்கிறோம்னு எல்லா இடங்களிலுமே எங்களுக்கே தெரியும். நேரடியாவே பார்த்திருக்கிறோம். பல கடைகள்ல, பல ஹோட்டல்கள்ல எல்லா இடத்துலயும் நம்ம பார்க்கிறோம். போற இடங்கள்லாம் பார்க்கிறோம். வட இந்தியர்கள. எல்லாம் நல்லா இருக்காங்க. ஒண்ணும் எந்த சிறப்பு குறைவு கிடையாது. அவங்களுக்கு மகிழ்ச்சிக்கும் குறைவு கிடையாது. நாமா ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு, பாத்தியா இவன் திட்டிட்டான், அவன் பேசிட்டான்." 1000 பேர்ல எவனோ ஒருத்தன் எங்கேயாவது பேசியிருப்பான். ஆ 1,00,000 பேர்ல 2 பேர் எங்கேயோ இப்படி சிரிச்சிருப்பான். அத பெருசா "பார்த்தீர்களா, பார்த்தீர்களா" அப்படின்னு இந்த குதிக்கிற வேஷம் இந்த பிஜேபிக்கு, தமிழிசை போன்றவர்களுக்கு இதான் இப்போதைக்கு அவங்க தேடி தேடி பார்த்து குறை சொல்ல கத்துக்கிட்டாங்க. இருக்கக்கூடிய உண்மையானதை மறைக்கிறாங்க. இப்போ வட இந்தியர்கள வந்து வட இந்திய மக்கள் வந்து இங்க நல்லா தான் இருக்காங்க. நாங்களும் அவங்கள நல்லா தான் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா, இங்க நாம் தமிழர் கட்சி தலைவரோட சீமான் வந்து தொடர்ச்சியா வந்து வட இந்தியர் தொழிலாளர்கள் மேல ஒரு விமர்சனத்த முன் வச்சுட்டு இருக்காரு. அத எப்படி எடுத்துக்கிறது? ஏன்னா, அதுவும் வந்து இங்க ஒரு எதிர்வினை ஆற்ற வாய்ப்பு இருக்கு இல்லையா? இல்ல அதான் நான் சொன்னேனே, 1000 பேர்ல ஒருத்தர் இருப்பான். 1,00,000 பேர்ல 2 பேர் இருப்பாங்க. அந்த மாரி ஒரு ஆளு. காய்லாங்கடை சாமான கழட்டி போட்டா சத்தம் போட்டுக்கிட்டு தான் இருக்கும். இல்லையா? அந்த மாரி சீமான். இதெல்லாம் வந்து தன்னை வெளிப்படுத்திக்கிற பெரிய தன்னை மேதைன்னு நினைச்சுக்கிறது. பெரிய அறிவாளி. தன்னை விட அறிவாளி இந்தியாவில் எவனும் கிடையாதுன்றது. தமிழ்நாட்டுல என்கிட்ட தான் எல்லாத்தையும் கேட்கணும்ன்றது. சும்மா. இதெல்லாம் வந்து வெத்து வேட்டுகள்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரியான புஸ்வானங்கள். பிரஸ்ஸ கூட்டு வச்சு கேள்விய கேட்க வச்சு ஏதாவது பேசி பதில் சொல்லிட்டு போறதே தவிர, அதில் எந்த சாரமும் கிடையாது. அதில் எந்த விதமான நல்ல எண்ணங்களும், நோக்கங்களும் கிடையாது. திமுகவை கடைசியா வந்து திட்டணும். திமுகவ திட்டுனா பின்பக்கமா காசு வரும். காச வாங்கி வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இதுக்கு ஒரு கூட்டம், அந்த கூட்டத்துல ஒரு ஆள் தான் சீமான். இப்போ இந்த விவகாரத்துல வந்து தமிழ்நாடு எப்போதுமே வந்து "வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு" அப்படின்ற மாரி தான் உங்களோட கருத்த நீங்க சொல்லியிருக்கீங்க. இறுதியா இது விஷயமா ஏதாவது சொல்ல விருப்பப்படுறீங்களா சார்? இல்ல என்னுடைய கருத்து என்பது, நான் தெளிவாக மறுபடியும் அதை பதிவு செய்ய விரும்புவது, தமிழர்கள், தமிழ்நாட்டு மக்கள், அனைத்து மக்களையும் நேசிக்கக்கூடியவர்கள். எந்த பிரிவினையும், எந்த பிளவையும் இன்னைக்குன்னு இல்ல. நீண்ட நெடிய கால வரலாற்றை புரட்டி பார்த்தாலும் எந்த நாள்லயும் நாம எல்லாம் ஒண்ணா இருக்கணும்னு மனிதர்களை மதிக்கக்கூடியவர்கள். அதனால இன்னும் சொல்லப்போனா தேவை அவங்களுக்காகவும் நம்ம குரல் கொடுத்திருப்போம் நெறைய இடங்கள்ல. அவங்களுடைய இதுன்னா பாதிக்கப்பட்டவர்களுக்கு பக்கத்துணையாக தமிழ் இருக்கும், தமிழர்கள் இருப்பாங்க. இன்னொன்னு இப்படி தேவையில்லாத புரளிகளை கிளப்பி, அமைதியை கெடுத்து, குட்டிச்சோறு ஆக்கக்கூடிய குணநலன்கள் கொண்ட யாராக இருந்தாலும், அது மோடியா இருந்தாலும் சரி, மோடியின் கட்சியை சேர்ந்த இங்க இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, நாம வன்மையாக கண்டிக்கிறோம். எங்களுடைய முதல்வர் எல்லா மக்களையும் ஒன்றாக இணைத்து இந்த மாநிலத்தில எல்லாரும் நல்லா வாழ வைக்கணும்னு உழைச்சுக்கிட்டு இருக்காரு. அவரோடு இணைந்து எங்கள் இயக்கமும் அவருடைய கட்டளை ஏற்று நாங்களும் அந்த மக்களுடைய நன்மைக்காக நாங்களும் குரல் கொடுக்கிறோம். அதனால இங்க எந்த பிரச்சனையும் வராது. பிரச்சனையை உருவாக்க திட்டம் போடுகிறார்கள். அது மக்களிடம் இப்பொழுது பரவி இருக்கிறது. இப்போ தமிழர்கள் வந்து யாரையும் வேறுபடுத்தி பார்க்கிறதில்ல அப்படின்ற மாரி கருத்து தெரிவிச்சிருந்தீங்க. "யாதும் ஊரே யாவரும் கேளீர்" அப்படின்றது தான் எப்போதுமே நம்மளோட ஒரே ஒரு கடைபிடிக்கக்கூடிய ஒரு மரபா இருந்துட்டு இருக்கு. அதனால அதுதான் இப்பவும் இருக்கும்னு நம்புவோம். நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டது நன்றி சார். மனிதனை நினை என்ற பெரியாரின் கொள்கையில் வாழ்கிறோம். நன்றி, வணக்கம், வாழ்க.